தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். அரசியலில் ராஜதந்திரம், சாணக்கியத்தனம், சர்ப்பவியூகம் இவை மூன்றும் ஒன்றே இணையப்பட்டதென்றால் அது விஜய் அவர்கள் மட்டும்தான். எப்படி என்றால், நேற்று நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்தியாவை மட்டுமல்ல உலகையே ஒரு திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, நெகிழ்ச்சியான தருணமும் கூட. தீய சக்தி என்று நொடிக்கு நொடி மேடைக்கு மேடை எதிர்த்து கொண்டிருந்த திமுகவை நேரடியாக சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆசி வாங்கியிருக்கிறார். இது தமிழர்களிடையே மட்டுமல்ல, உலகத்திற்கே அரசியல் நாகரிகத்தையும் தமிழர் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நம்பிக்கையும் உயர்த்திருக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி! அத்தோடு நின்று விடாமல் சீமான், வைகோ, அன்புமணி இப்படி பலதரப்பட்ட தலைவர்களை அவர் நேரிலே சென்று வாழ்த்து பெற்றிருப்பது, வாழ்த்து கூறியிருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு திருப்பமான ஒரு தருணம், எவரும் செய்யாத ஒரு தருணம். அதுபோக வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், கல்விக்கூடங்கள் இவற்றுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகளெல்லாம் மூடச் செய்ய உத்தரவிட்டிருப்பது ஒரு அரசியலுக்கு வந்த முதல் நாளிலேயே இப்படியெல்லாம் சொல்லியிருப்பது ஒரு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது. உலகத்திற்கே தமிழையும், தமிழர் நாகரிகத்தையும், தமிழர் பண்பாட்டையும், தமிழின் ஒழுக்கத்தையும் பறைசாற்றிய விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.